இன்னைக்கு வந்து எனக்கு ஒருத்தவங்க பலாப்பழம் குடுத்தாங்க. ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எங்க டீம்ல டிரைவர் அண்ணா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஊர் வந்து நெய்வேலி பக்கத்துல. அதாவது நெய்வேலிக்கும் பண்ருட்டிக்கும் நடுவுல. அங்க வந்து அவங்க ஊர்ல பலாப்பழம் நல்லா ஃபேமஸ். அந்த சைட்லாம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் பழம். ஸோ, அதனால என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, "நீங்க ஒரு நாள் வாங்க மேடம், நான் பழம் பறிச்சு குடுக்குறேன். எங்க வீட்ல மரம் இருந்தது, நாங்க வெட்டிட்டோம். அதனால பக்கத்துல யார்ட்டயாவது நான் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ப எவ்வளோண்ணா ஆகும்? காசு எவ்வளோ ஆகும்? அப்படின்னு கேட்டதுக்கு அவரு கோச்சுக்கிட்டாரு ரொம்ப. கோச்சுக்கிட்டு, "நீங்க காசு குடுக்குற மாரி இருந்தா நீங்க வரவே வேணாம். நான் பழமே குடுக்கல" அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. சரின்ட்டு ஒரு நாள் போனோம். அவரு சொன்னாரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனோம். நான் சும்மா ஒரு 4, 5 பழம் குடுப்பாரு அப்படின்னு நெனச்சுட்டு நான் போனா, ஒரு 10, 15, 17 இருக்குங்க. கிட்டத்தட்ட 17 இருக்கும். அந்த பலா பிஞ்சுலாம் சேர்த்து 20 கிட்ட குடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி கேட்டாலும் அவரு சொல்லவே இல்ல. ஸோ, அந்த பலாப்பழம் தான் இது. அதுல இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்ட்டு, எங்க வீட்டுக்காருக்கு பலாப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல எது செஞ்சாலும் சாப்பிடுவாரு. ஏதாவது செஞ்சு குடுன்னு கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ, இன்னைக்கு கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிட்டு, பலாப்பழம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பலாப்பழம் கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் போட்டு நல்லா அ வதக்கிட்டு, அது கூடவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்ல ஒயிட் சுகர்னாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு பூர்ணம் மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். கடைசியா கொஞ்சமா ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இப்ப அந்த கொழுக்கட்டைக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இப்ப கொழுக்கட்டை மாவு இப்போ நம்ம நார்மல் கொழுக்கட்டைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ, அதே மாரி ரெடி பண்ணி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.